பிள்ளைகளுடைய மேன்மை எங்கே இருக்கிறதா? அவர்களுடைய பிதாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மையை சம்பாதித்து கொடுக்கிறான். ஒரு தகப்பன் எப்படி இருப்பான், எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற போது, ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாக பிதாவை போல தேவனுக்கு மகிமை உண்டாட்ட ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அவர் மனிதனை உண்டாக்கின போது அவருடைய சாயலிலே, அவருடைய சாயல் என்பது என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு. இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஒரு நல்ல தகப்பன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டுமா? ஒரு அன்பு செலுத்துகிறவனாக. பல நேரங்களில் ஒரு தகப்பனுக்கு என்ன செய்ய முடியாமல் இருக்கலாம், ஒரு தாயை போல தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கலாம். ஆனா தகப்பனுடைய அன்பு என்ன செய்கிறது இல்லையா? எல்லா நேரங்களிலும் அப்படி வெளிப்படுகிறது இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவனுடைய அன்பு அவனுடைய கண்களிலே தெரியும்.